Hi students, welcome to BIMI Max. இன்னைக்கு 10th standard Maxல 8th chapter Statistics and Probabilityல example 8.14 பார்க்கலாம். The mean and standard deviation of 15 observations are found to be 10 and 5. Mean வந்து 10 and standard deviation வந்து 5, number of observations 15 respectively. On rechecking, it was found that one of the observations with value 8 was incorrect. இதில் 8 வந்து தப்பாக என்டர் பண்ணிடுறாங்க. Calculate the correct mean and standard deviation of the correct observation value was 23. அந்த கரெக்டான வேல்யூ வந்து 23, இன்கரெக்ட் வேல்யூ வந்து 8. அப்போ இது இருக்குது, நம்ம ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ராங் சம்மேஷன் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அடுத்தது இதில் இந்த ராங் சம்மேஷன் எக்ஸ் கண்டுபிடிச்சா தான் நம்ம கரெக்ட் சம்மேஷன் எக்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா நம்மளுக்கு ஃபார்முலா வந்து சம்மேஷன் எக்ஸ் பை என், எக்ஸ் பார் சம்மேஷன் எக்ஸ் பை என் இருக்குது. ராங் சம்மேஷன் எக்ஸ் ஃபஸ்ட் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு அதில் வர்ற வேல்யூலேருந்து கரெக்ட் சம்மேஷன் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். இது ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம கரெக்ட் மீன் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா நம்மளுக்கு எக்ஸ் ஃபார்முலாவில் நம்மளுக்கு அந்த கரெக்ட் சம்மேஷன் எக்ஸ் வந்து வேணும். அதனால் என்ன பண்ணுறோம், இப்போ என் வந்து அவங்க 15 கொடுத்துருக்குறாங்க, எக்ஸ் பார் வந்து 10ன்னு கொடுத்துருக்குறாங்க மீன். அடுத்தது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 5 கொடுத்துருக்குறாங்க. இப்போ எக்ஸ் பார்ங்கிறது சம்மேஷன் எக்ஸ் பை என். இதுதான் வந்து இப்போது ராங் சம்மேஷன் எக்ஸ். இது எக்ஸ் சம்மேஷன் எக்ஸ் ஈக்குவல் டு என் இன்ட்டு எக்ஸ் பார். அப்போ என் வந்து 15 கொடுத்துருக்குறாங்க, 15 இன்ட்டு எக்ஸ் பார் வந்து 10, 15 இன்ட்டு 10 வந்து 150. இப்போ நம்ம ராங் சம்மேஷன் எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதில் இருந்து கரெக்ட் சம்மேஷன் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணணும், இந்த கரெக்ட் வேல்யூவை ஆட் பண்ணணும், ராங் வேல்யூவை மைனஸ் பண்ணணும். அப்போ இந்த 150 ப்ளஸ் 23 மைனஸ் 8 இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணோம்னா 142. இப்படியும் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் ஆட் பண்ணி இதை மைனஸ் பண்ணலாம், இல்லை இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணிவிட்டு இதையும் ஆட் பண்ணிக்கலாம். எப்படி போட்டாலும் ஒரு ஆன்சர் தான் வரும். 150 மைனஸ் 8 வந்து 142 ப்ளஸ் இந்த 23 பண்ணோம்னா 165. இப்போ நம்ம கரெக்டு சம்மேஷன் எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இதுலேருந்து கரெக்ட் மீன் கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. எக்ஸ் பார் வந்து நம்மளுக்கு சம்மேஷன் எக்ஸ் பை என். இப்போ நம்ம கரெக்டு சம்மேஷன் எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ கரெக்ட் மீன் ஈக்குவல் டு 165 டிவைடட் பை 15. இப்போ 165 15ஆல் டிவைட் பண்ணால் 115 இஸ் 15. இதில் 16ல் 15 போச்சுன்னா 1. இப்போ 15 1 டைம், இப்போ 11 வந்துடுச்சு. இப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பை சிக்மா மைனஸ் சம்மேஷன் எக்ஸ் பை என் த ஹோல் ஸ்கொயர். இப்போது இதுக்கும் வந்து சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பை என் த ஹோல் ஸ்கொயர். இதுக்கும் அதே மாதிரி நம்மளுக்கு இந்த சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் வந்து சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் வந்து நம்மளுக்கு வேணும். அதனால் ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், மீன் கண்டுபிடிச்ச மீனுக்கு ராங் சம்மேஷன் எக்ஸ் கரெக்ட் சம்மேஷன் எக்ஸ் கண்டுபிடிச்ச மாதிரியே இதுலேயும் ராங் சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயரும் கரெக்ட் சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயரும் கண்டுபிடிக்கிறோம். இப்போ ராங் சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயருக்கு வந்து ஃபஸ்ட்டு இதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சிக்மா வந்து 5 கொடுத்துருக்குறாங்க. 5 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பை 15 மைனஸ் இங்கே வந்து சம்மேஷன் எக்ஸ் பை என் வந்து 10 கொடுத்துருக்குறாங்க எக்ஸ் பார். அப்போ அது 10 ஸ்கொயர்னு வச்சுக்கிறோம். இப்போ சம்மேஷன் இது ரெண்டையும் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணோம்னா 5 5 சார் 25. இங்கே இந்த ரூட் போயிடும். சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பை 15 மைனஸ் 10 ஸ்கொயர் வந்து 100. இப்போ சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் தான் நம்மளுக்கு வேணும். இப்போ இது வந்து சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பை 15 இது அப்படியே வச்சுட்டு இதை இந்த சைடு கொண்டு வந்தோம்னா 100 சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பை 15 ஈக்குவல் டு இந்த 100 ப்ளஸ் 25 வந்து 125 வந்துடும். இப்போ சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் நம்மளுக்கு வேணும்னா இப்போ இந்த 15 இந்த பக்கம் கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிடுறோம். அப்போ 125 இன்ட்டு 15 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு 1875 வந்துடுது. இப்போது ராங் சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த வேல்யூலேருந்து கரெக்ட் சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறோம். கரெக்ட் சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர்னால் அந்த கரெக்ட் வேல்யூவோட ஸ்கொயர் மைனஸ் ராங் வேல்யூவோட ஸ்கொயர். அப்போ இங்கே வந்து கரெக்ட் சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1875. இது வந்து சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ. இதையே திருப்பியும் ஸ்கொயர் பண்ணிடக்கூடாது. இந்த சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிச்சிக்கோம். இதை அப்படியே போட்டுக்கிறோம். அந்த கரெக்ட் வேல்யூவோட ஸ்கொயரும் ராங் வேல்யூவோட ஸ்கொயரும் தான் ஸ்கொயர் பண்ணணும். அப்போ 1875 மைனஸ் இந்த 8 ஸ்கொயர் ப்ளஸ் இந்த 23 ஸ்கொயர். இப்போ ஃபஸ்ட்டு 1875 minus 8 square வந்து
64 மைனஸ் இந்த 23 ஸ்கொயர். 23 ஸ்கொயர் வந்து பாருங்கள் இது 1875 மைனஸ் 20 ப்ளஸ் 23 ஸ்கொயர் மைனஸ் 8 ஸ்கொயர். இது எப்படி வேணால் இந்த பக்கம் மைனஸ் 8 ஸ்கொயர் இல்லை இந்த பக்கம் ப்ளஸ் 23 ஸ்கொயர் எப்படி போட்டாலும் கரெக்ட் தான். இப்போ 1875 மைனஸ் இந்த 8 ஸ்கொயர் வந்து 64 ப்ளஸ் 23 ஸ்கொயர் வந்து 529. இந்த 23 இன்ட்டு 23 வந்து 3 3s are 9, 3 2s are 6, 2 3s are 6, 2 2s are 4. இங்கே 9, 6 + 6 12, ரிமைண்டர் 1, 4 + 1 5. அப்போ 2 இது ரெண்டையும் ஆட் பண்ணால் வர ஆன்சர், இது ரெண்டையும் ஆட் பண்ண வர ஆன்சர் 2404. இது 29. இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும். ஆட் பண்ணோம்னா 1875 ப்ளஸ் 529 பாருங்கள் 529. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 2404. 9 + 5 14, ரிமைண்டர் 1, 7 + 2 9 + 1 10, ரிமைண்டர் 1, 9 + 5 4, ரிமைண்டர் 1, இங்கே 1 + 1 2 14, 9 + 5 14, இது 1 + 1 2. இப்போ 2404 வந்துடுச்சு. மைனஸ் 64. இது 64 மைனஸ் பண்ணால் 4ல் 4 போச்சுன்னா 0, 10ல் 6 போச்சுன்னா 4, இங்கே 3, இந்த 2 அப்படியே இருக்கும். இப்போ 2340 வந்துடுச்சு. இப்போது கரெக்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஈக்குவல் டு இங்கே இப்போ ரெண்டும் கண்டுபிடிச்சிட்டோம். கரெக்ட் வேல்யூவும் கரெக்ட் சமேஷன் எக்ஸ் ஸ்கொயரும் கண்டுபிடிச்சிட்டோம். இன்கரெக்ட் வேல்யூவும் ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்து இன்கரெக்ட் வேல்யூ ராங் சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர், இது கரெக்ட் சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இதில் இருந்து நம்ம ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கரெக்ட் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த 2340 டிவைடட் பை n வந்து 15 மைனஸ் இது வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பை n வந்து 11ன்னு இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ அந்த 11 ஸ்கொயர் மீன் 11 ஸ்கொயர் இருக்குது. இப்போ இந்த இது வந்து 15ஆல் இதை டிவைட் பண்ணோம்னா பாருங்கள் சும்மாவே சிம்பிளிஃபை பண்ணிடலாம். 2340 டிவைடட் பை 15 மைனஸ் 11 ஸ்கொயர். இப்போ இதையே 5th டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா 3 5s are 15, இது 23 எடுத்தோம்னா 4 5s are 20, ரிமைண்டர் 3, 34னா 6 5s are 30, ரிமைண்டர் 4, 8 5s are 40. இப்போ 468 டிவைடட் பை 3 மைனஸ் 121. இப்போ 468 3ஆல் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணோம்னா 1 3 is 3, 4ல் 3 போச்சுன்னா 1, இப்போ 6 கீழே அரைக்கிறோம். 5 3s are 15, 6ல் 5 போச்சுன்னா 1, இங்கே 0 அது வேண்டியதில்லை. 8 6 3s are 18, 6 3s are 18, அவ்வளோதான் 0 வந்துடுச்சு. அப்போ 156. அப்போ 468/3 வந்து 156 மைனஸ் இந்த 11 ஸ்கொயர் வந்து 121. இப்போ 156லேருந்து 121 மைனஸ் பண்ணோம்னா 6ல் 1 போச்சுன்னா 5, 5ல் 2 போச்சுன்னா 3, அப்போது 35. இப்போ ரூட் ஆஃப் 35க்கு ரூட் கண்டுபிடிக்கணும். இப்போ ரூட் 35க்கு ரூட் கண்டுபிடிக்கணும். இப்போ லாங் டிவிஷன் போட்டுக்கலாம். 35 போட்டோம்னா 2 நம்பர் தான் இருக்குது. ஃபுல்லாக எடுத்துட்டோம்னா 5 5s are 25. இப்போ 5ல் 5 போச்சுன்னா 0, 3ல் 2 போச்சுன்னா 1 பாயிண்ட் வச்சுக்கிறோம். மறுபடியும் இங்கே 2 0 ஆட் பண்ணிக்கிறோம். இதையே 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 5 2s are 10. இப்போ மறுபடியும் 9 டைம்ஸ் போட்டோம்னா 9 9s are 81, 1 9 is 9. இப்போ 981 தான் வரும். இப்போ ரிமைண்டர் வருது. மறுபடியும் இன்னும் போயிட்டே இருக்கும். அப்போ நம்மளுக்கு இதுவே போதும். சிக்மா ஈக்குவல் டு 5.9. தட்ஸ் இட். இப்போ நம்ம கரெக்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாம் திருப்பி திருப்பி போட்டு பாருங்கள். ரொம்ப ஈஸியான சம்ஸ் தான், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் போட. அதனால் இது எக்ஸாம்பிளில் இருக்கிற சம்ஸே தான் எக்ஸசைஸ்லேயும் அதே மாடல் சம்ஸ் தான் இருக்கும். அதனால் நீங்கள் இது போட்டிங்கனாலே இதெல்லாம் ஈஸியாக போட்டுடலாம் எக்ஸசைஸில் இருக்கிறதெல்லாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பை.